எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் உள்ள தரம் 1 சார்ந்த அலுவலர்கள் நடைபெறுகின்ற 3வது வினைத்திறமகான் தடை பரீட்சை கருத்திட்ட முகாமைத்துவம் தொடர்பான 6வது செயலமர்வில் சந்திக்கிறோம். தாமதமாக இணைந்தவர்கள் முன்னே செயலமர்களுக்குரிய காணொளிகள் மீள குழுவில் பகிரப்பட்டிருக்கு. அப்படியும் கிடைக்காதவர்கள் யாரேனும் இருந்தால் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட பாடக்குறிப்புகள் காணொளிகள் கிடைக்காமல் இருந்தால் எனக்கு தனிப்பட்ட வகையில் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் போடுங்க. கால் பண்ணினா எல்லா நேரத்திலையும் நான் பதிலளிப்பேன் பார்க்க வேண்டாம். பெரும்பாலான நேரங்களில் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அப்படி பதில் சொல்லாவிட்டால் அது ஒரு புறக்கணிப்பாக கருத வேண்டாம். நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எது கிடைக்க இல்லைன்ற உங்களுக்கு கிடைக்க செய்ய நாங்கள் இதில் தொடர்ந்து பார்ப்போம். இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் தொடர்பாக சிலவற்றை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு போக வேண்டியிருக்குது. கருத்திட்ட சக்கரம் என்பதை பற்றியாக தொடர்ச்சியாக பேசி வருது. ஒரு ப்ரொஜெக்ட் என்பதை பற்றியதாக எங்களுடைய கலந்துரையாடல் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது. இதில் பொதுவான விடயங்கள், கருத்திட்டம் என்பது தொடர்பான பொதுவான விடயங்கள் அதிக அளவில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதன் பின்பாக கருத்திட்டத்தை அடையாளம் காணுதல் என்பது, கருத்திட்டை அடையாளம் காணுகிறது தொடர்பாக சில விடயங்களை பேசியிருக்கு. அதுபோல கருத்திட்டத்தை அடையாளம் காண்றது 2வது படிமுறையாக இருக்கக்கூடிய கருத்திட்டத்தை தயாரித்தல். கருத்திட்டத்தை தயாரிப்பதற்காக 3 படிமுறைகள் அல்லது 2 படிமுறைகள் இருக்கும் என்பதை பற்றி கதைச்சிருக்கிறோம். ஒன்று சாத்தியவள ஆய்வு. அந்த சாத்தியவள ஆய்வு, ஆரம்ப சாத்தியவள ஆய்வு மற்றும் சாத்தியவள ஆய்வு அல்லது இறுதி சாத்தியவள ஆய்வு என்கிறதாக பார்த்திருக்கிறோம். இன்னொன்று விரிவான செயற்திட்ட வடிவமைப்பு. விரிவான செயற்திட்ட வடிவமைப்பு ஒன்றில் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் எவை என்பது தொடர்பாக பார்த்து இந்த கருத்திட்ட சக்கரம் அல்லது கருத்திட்ட வாழ்க்கை வட்டத்தினுடைய 2வது படிமுறையை நாங்கள் நிறைவு செய்து வந்தோம். இன்றைக்கு கிடைக்கக்கூடிய 1 மணித்தியால நேரத்துக்குள்ள நான் 3வது அப்ரைசல் என்று சொல்லுகிற கருத்திட்டம் தொடர்பான ஒரு முன்மதிப்பு, கருத்திட்டம் பற்றிய முன்மதிப்பீடு அல்லது கருத்திட்டத்துக்கான மதிப்பிடல் என்கிற வார்த்தையையும் பயன்படுத்துகிறார்கள். இன்னொன்று தரங்கணிப்பு என்று சொல்கிறேன். கருத்திட்டத்துக்கான தரங்கணிப்பு. இங்க கடைசியா நாங்க பார்க்குற கருத்திட்டத்தினுடைய மீளாய்வு என்கிறது அல்லது கருத்திட்டத்தினுடைய மதிப்பீடு என்கிறது இவாலுவேஷன் என்று சொல்றோம். கருத்திட்டத்தினுடைய இவாலுவேஷன். அப்ப கருத்திட்டத்தினுடைய மதிப்பீடுங்கிறதாக அதை கருத வேண்டாம். நான் இங்கே சொல்லுகிறது 3வதாக இருக்கிற இங்கே அப்ரைசல் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கக்கூடிய இது கருத்திட்டத்தினுடைய தரங்கணிப்பு அல்லது முன்மதிப்பீடு. சில இடங்கள்ல அது கருத்திட்ட மதிப்பீடு என்று சொல்லியும் இருக்கு. லங்கானேசன் அதை கருத்திட்ட மதிப்பீடு என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறது. நீங்கள் அதில் பார்க்க வேணும், உங்களுக்கு வருகிற கேள்வியை பார்த்து தான் முடிவு பண்ண வேணும். இவாலுவேஷனா அல்லது அப்ரைசலாங்கிறத பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே? அப்போ முதல்ல நாங்கள் கருத்திட்ட மதிப்பீடு என்றால் என்ன, கருத்திட்ட முன்மதிப்பீடு அல்லது கருத்திட்ட தரங்கணிப்பு என்றால் என்ன, நான் தொடர்ச்சியாக தரங்கணிப்பு என்கிற வார்த்தையை உங்களோட பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அதை அப்ரைசல் என்று கருதி கொள்ளுங்கள். கருத்திட்ட தரங்கணிப்பு என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு அடிப்படையான வரைவிலக்கணத்தை நாங்கள் தெரிஞ்சு வச்சோம். கருத்திட்ட தரங்கணிப்பு என்பது யாரால செய்யப்படுது? நிதி வழங்குனரால செய்யப்படுகிறதாக இருக்கும். கருத்திட்ட தரங்கணிப்பு என்பது நிதி வழங்குனரால தான் செய்யப்படுகிறது. அதாவது கொடையாளர் அல்லது நிதி வழங்குனரால செய்யப்படுகிற ஒரு விடயமாக இருக்கும். ஒரு கருத்திட்டத்தினுடைய எல்லா கூறுகளும் கிரகிக்கப்படுதல் மற்றும் முறைமையில் ஒரு முறைமை சார்ந்த மீளாய்வு செய்யப்படுதல்
கருத்திட்ட தரங்கணிப்பு என்று வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ள முடியும். நிதி நன்கொடையாளர் அல்லது நிதி வழங்குகின்ற முகவரினங்கள் கருத்திட்டம் தொடர்பிலான கம்ப்ரிஹென்சிவ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஆழ்ந்த கவனம் செலுத்தப்பட்டு கிரகிக்கப்படுவதும் முறைமையில் அமைந்த மீளாய்வு ஒன்றாகவும் இது அமைந்திருக்கும். திரும்ப அதுக்குரிய விளக்கத்தை சொல்ல வேண்டாம். நிதியளிக்கின்ற முகவர் அல்லது நன்கொடையாளர்கள் கருத்திட்டத்தினுடைய எல்லா கூறுகளும், தயாரிக்கப்பட்ட கருத்திட்ட முன்மொழிவினுடைய எல்லா கூறுகளும் ஆழ்ந்த கிரகித்தல் மற்றும் முறைமை சார்ந்த மீளாய்வு ஒன்று மேற்கொள்ளப்படுவது கருத்திட்ட தரங்கணிப்பு என்று கருதி கொள்ள முடியும். இவ்வாறான தரங்கணிப்பு ஒன்று கருத்திட்டத்தினுடைய தொழில்நுட்பம், நிதி, பொருளாதாரம், சமூகம், சுற்றாடல் மற்றும் நிறுவனத்தன்மை போன்ற கூறுகளை மீளாய்வு செய்து பரிசோதிப்பதாக அமைகிறது. இது கருத்திட்டம் ஒன்று சீரமைப்பதற்கு வழிகாட்டுவதாக அமைகிறது. கருத்திட்டம் ஒன்று சீரமைக்கப்படுவதற்கு, அதாவது மோடிஃபிகேஷன் என்று சொல்லுவோம். appraisal leads to modification of project. இந்த ரிவ்யூ லீட்ஸ் பண்ணுமாம், அதாவது வழிகாட்டும் ப்ரொஜெக்ட் ஒன்றை நீங்கள் சீர்படுத்துவதற்கு, செம்மையாக்குவதற்கு அது வழிகாட்டுவதாக இருக்கும் என்பதாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். கருத்திட்டத்தினுடைய தரங்கணிப்பு என்கிற மூன்றாவது படிமுறை தொடர்பில் ஒரு வரைவிலக்கணம் கேட்கப்பட்ட, ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப பல விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறது. அது எங்களுக்கு கொஞ்சம் புதிய பாடப்பரப்பு என்பதனால் அடுத்த கேள்விகளை கேட்பார்கள். கருத்திட்ட தரங்கணிப்பு என்றால் என்ன அல்லது முன் மதிப்பீடு என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் உங்களுக்கு தெளிவு. சில வேளைகளில் மதிப்பீடு என்று கேட்கப்பட்டால் அது இவாலுவேஷனா அப்ரைசலா என்கிறதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ஆங்கில வார்த்தைகள் அங்கு தரப்படும். அப்படி தராவிட்டால், அந்த வகையில் குழப்பம் இருந்தால், பரீட்சை மண்டபத்தில் பரீட்சை நோக்குனராக இருக்கக்கூடியவரிடம் அதற்குரிய ஆங்கில வினாபத்திரத்தை தர சொல்லி கேட்டால் அவர் தருவார். பார்க்கறதுக்கு ஆளுக்கு ஒரு பேப்பர் தர மாட்டார். அந்த வார்த்தை எது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் தருவார். பெரும்பாலும் இந்த வினாபத்திரங்களில் ஆங்கில வார்த்தைகளை போடுவார்கள். அது ஒரு குழப்பம் தரக்கூடிய பகுதி என்று வினாவை தயாரிப்பவருக்கு தெரியும் என்பதனால. சரி, இப்போ நாங்கள் கருத்திட்ட தரங்கணிப்பு ஒன்றினுடைய நோக்கங்கள் எதை என்று சொல்லி கேட்கப்பட்டார். நான் அந்த பகுதியை காட்சிப்படுத்த மாட்டேன், நீங்க தான் குறித்து எடுத்துக்கொள்ள வேணும். குரல் வழியாக பேசுகிற விடயத்தை திரும்ப வீடியோவை பார்த்து குறித்து கொள்ளலாம். சரி, கருத்திட்ட தரங்கணிப்பின் நோக்கங்கள் எவை? இதுக்குள்ள ஒரு 6 நோக்கங்கள் குறைந்தது சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு 5 அல்லது 6 நோக்கங்கள் அது பேசக்கூடியதாக இருக்கும். கருத்திட்ட தரங்கணிப்பு என்பது ஆரம்ப சாத்தியவள ஆய்வு மற்றும் சாத்தியவள ஆய்வு, கருத்திட்ட வடிவமைப்பு என்பவற்றில் ஆரம்ப சாத்தியவள ஆய்வு, சாத்தியவள ஆய்வு, கருத்திட்ட வடிவமைப்பு என்பவற்றில் பயன்படுத்தப்பட்ட தகவல்கள், இனங்காணப்பட்ட தேவைகள், அவற்றை பூர்த்தி செய்வதற்கு சிபார்த்து செய்யப்பட்ட இலக்கு குறிக்கோள்கள், எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுகோள்கள் ஆகியவை சரியானவையா, உண்மைத்தன்மை வாய்ந்தவையா, யதார்த்தமானவையா, பொருத்தமானவையா என்பதை நிச்சயித்துக் கொள்வதும், கருத்திட்டத்தில் செயற்பாடுகள் உட்பட்ட அமுலாக்கத்துக்கு தேவையான சகல அம்சங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பதை பரிசோதிப்பதும், ஒதுக்கப்பட்ட நிதி வளம், பொருள், மனித வளம், தொழில்நுட்பம், நிறுவன அமைப்பு ஆகிய வளங்களுடன் கருத்திட்டத்தின் இலக்கையும் குறிக்கோள்களையும் அடைய முடியுமா என்பவற்றையும் கண்டறிந்து
அதற்கான வாழ்தகவு அல்லது ஒப்புதன்மையினை உறுதிப்படுத்திக் கொள்வது அதன் பிரதான நோக்கமாக அமையும். இரண்டாவது நோக்கம், சகல அம்சங்களையும் பகுப்பாய்வு செய்து கருத்திட்ட வடிவமைப்பில் காணப்படுகின்ற குறைபாடுகள் கண்டறியப்பட்டு தேவையான மேலதிக தகவல்கள் திருத்தங்கள் சேர்க்கப்பட்டும் சேகரிக்கப்பட்டும் கருத்திட்டத்தின் வடிவமைப்பை பொருத்தமான கருத்திட்ட வடிவமைப்பாக திருத்துவதற்கு உகந்த மாற்றங்களை கண்டறிவது இன்னொரு நோக்கமாக இருக்கும். இப்போ நாங்கள் சொன்னாங்க இந்த கருத்திட்டத்தை மோடிஃபை பண்ணுறதுக்கு இது லீட் பண்ணுவோம்னு சொல்லி முதலே பார்த்துனாங்க. அப்போ இரண்டாவது நோக்கம், இரண்டாவதாக கருத்திட்டத்தின் அனைத்து அம்சங்களும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு கருத்திட்ட வடிவமைப்பில் காணப்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் தேவையான மேலதிக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு குறைகள் அடையாளம் காணப்பட்டு அவ்வாறு அடையாளம் காணப்பட்டால் தேவையான மேலதிக தகவல்களை சேகரித்து கருத்திட்டத்தை அதனுடைய ஆரம்ப வடிவமைப்பில் இருந்து தேவையான அளவுக்கு திருத்துவதற்கு இது வழிகாட்டுவது இதன் இரண்டாவது நோக்கமாக இருக்கும். மூன்றாவது, கருத்திட்டத்தின் அமுலாக்கத்துக்கு உதவுவது. கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது நிகழக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இடர்களை கண்டறிந்து சாத்தியமான இடர் முகாமைத்துவ திட்டங்களை வகுத்துக் கொள்வதற்கு வழிகாட்டுவது. கருத்திட்டத்தை அமுலாக்குவதற்கும் இடர் முகாமைத்துவ வழிமுறைகளை சீரமைத்துக் கொள்வதற்கும் வழிகாட்டுவது மூன்றாவதாக எடுக்கிறது. 4, வருங்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் நாட்டின் அபிவிருத்தி குறிக்கோள்களை அடைவதற்கு எவ்வகையில் உதவும் என்பதை பரீட்சித்து நிச்சயப்படுத்திக் கொள்வது. 5, கருத்திட்டத்தின் சாத்தியவள ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட குறை நிறைகளை எடை போட்டு அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதோடு இந்த கருத்திட்டம் அமுலாக்கத்துக்கு ஏற்புடையதா என்பதை தீர்மானிக்கின்ற கருத்திட்டம் ஒப்புவருவதற்கான வாய்ப்பு நிலை, அதற்கான மாற்று ஏற்பாடுகள் போன்றவற்றை கண்டறிந்து முன்மொழிகின்ற ஒரு செயற்பாடாக இது இருக்கும். இது கிட்டத்தட்ட சாத்தியவள ஆய்வுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு என்றால், சாத்தியவள ஆய்வு கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்புகிற நிறுவனத்தினால செய்யும். கருத்திட்ட தரங்கணிப்பு என்பது அதற்கான நிதி வழங்குனர் அல்லது நன்கொடையாளர்னால செய்யப்படும். சரிதானே? இப்போ கருத்திட்ட தரங்கணிப்பு என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, கருத்திட்ட தரங்கணிப்பினால அடைய எதிர்பார்க்கப்படுகிற நோக்கங்கள் எவை அல்ல, கருத்திட்ட தரங்கணிப்பு செய்யப்படுவதனுடைய நோக்கங்கள் எவை என்பது தொடர்பாக பார்க்கிறது. மூன்றாவது, கருத்திட்ட தரங்கணிப்பு மேற்கொள்ளப்படுகின்ற தரப்பு யார் என்று பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்குறோம் நிதி வழங்குனர் அல்லது நன்கொடை வழங்குபவருடைய நிதி முகவரால் தான் இது மேற்கொள்ளப்படும். அதை முகவர் செய்ய மாட்டேன். சரிதானே? கருத்திட்டத்தினுடைய மதிப்பீடு என்பது நிதி வழங்குனர் அல்லது நன்கொடை அளிக்கின்ற முகவரினால் கருத்திட்டத்தின் தேவையை பொறுத்து அதனை மதிப்பீடு செய்வதற்கு பல்துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழுவினால் மேற்கொள்ளப்படும். நிதி வழங்குனர் அல்லது நிதி அனுசரணையாளரால் நியமிக்கப்படுகின்ற ஒரு குழுவினரால் இது மேற்கொள்ளப்படும். இது யாருடைய சார்பில் மேற்கொள்ளப்படுது? நிதி வழங்குனர் அல்லது நிதி முகவர், நன்கொடையாளர், இந்த பேர்ல வேணாலும் ஃபண்டிங் ஏஜென்சி. சரிதானே? டோனர்ஸ் ஓ ஃபண்டிங் ஏஜென்சி. கொடையாளர் அல்லது நிதி வழங்குனருடைய சார்பாக அவரால் நியமிக்கப்பட்ட கருத்திட்டத்தினுடைய தேவையை பொறுத்து பல துறைகள் சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய குழுவினால் இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்படும். பக்கச்சார்பானதாகவும் நடுநிலையானதாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக சாத்தியவள ஆய்விலும்
கருத்திட்ட வடிவமைப்பிலும் பங்கு கொண்டவர்கள் தவிர்க்கப்பட்டு அவற்றில் பங்கு கொள்ளாத தொழில் வல்லுநர்கள் மதிப்பீட்டு பணிக்கு அமர்த்தப்படுவார்கள். இங்கு கருத்திட்ட தரங்கணிப்பின் குவாலிட்டி என்று சொல்லுகிறார், அதனுடைய தர மேம்பாட்டை மேம்படுத்தும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு என்ன என்று சொல்லி இந்த கேள்வியை கேட்கிறார். கருத்திட்ட தரங்கணிப்பு பக்கச்சார்பற்றதாகவும் நடுநிலைமையானதாகவும் வினைத்திறன் மிகுந்ததாகவும் அல்லது ஆக்கபூர்வமானதாகவும் அமைவதற்காக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை. சேத்திரன் தரங்கணிப்பு பக்கச்சார்பற்றது, நடுநிலையானது, ஆக்கபூர்வமான அல்லது வினைத்திறன் மிகுந்ததாக அமைவதற்காக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை யாது என்று கேட்கப்பட்டால், இங்கு நிதி வழங்குனர் அல்லது அனுசரணையாளர்களினால் கருத்திட்டத்தின் தேவைகளை பொறுத்து மதிப்பீடு செய்வதற்கென பல துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்படுகிறது. மதிப்பீடு பக்கச்சார்பற்றதாக நடுநிலையாக செய்யப்பட வேண்டும் என்பதற்காக சாத்தியவள ஆய்வு, கருத்திட்ட வடிவமைப்பு என்பவற்றில் பங்கு கொள்ளாத துறை சார்ந்த நிபுணர்கள் மதிப்பீட்டு பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். மூன்று முக்கியமான கேள்விகள் பார்த்தோம். நான்காவது மிக முக்கியமான ஒரு கேள்வி, கருத்திட்ட தரங்கணிப்பில் மேற்கொள்ளப்படுகின்ற மதிப்பீடுகள் எவை அல்லது கருத்திட்ட தரங்கணிப்பில் உள்ளடங்கும் பிரதான கூறுகள் எவை என்று கேட்பார். கருத்திட்ட தரங்கணிப்பில் உள்ளடங்கும் பிரதான கூறுகள் எவை அல்லது கருத்திட்ட தரங்கணிப்பு அல்லது ஆரம்ப மதிப்பீடு, முன் மதிப்பீடு, இந்த மாதிரியான சொற்களை அவர்கள் பயன்படுத்த முடியும். கருத்திட்ட தரங்கணிப்பு ஒன்றில் மேற்கொள்ளப்படுகின்ற மதிப்பீட்டு வகைகள் எவை? ஒன்று, செலவு மற்றும் நன்மை சார்ந்த மதிப்பீடு, செலவு நன்மை ஆய்வு என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? இந்த செலவு நன்மை ஆய்வு என்பது நிதி சார்ந்த மதிப்பீடு, பொருளாதார மதிப்பீடு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். ரெண்டு வகையான மதிப்பீட்டை சேர்த்து செலவு நன்மை மதிப்பீடு அல்லது செலவு நலன் மதிப்பீடு என்று சொல்லி சொல்றது. இது கோஸ்ட் பெனிஃபிட்ஸ் அப்ரைசல், செலவு நலன் மதிப்பீடு. இது நிதி சார்ந்த மதிப்பீட்டையும் பொருளாதாரம் சார்ந்த மதிப்பீட்டையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இது சமூக நலன் சார்ந்த மதிப்பீடு, சோஷியல் அப்ரைசல், சமூக நலன் சார்ந்த மதிப்பீடு. மூன்றாவது, சந்தை கேள்வி, உள்ளீட்டு நிரம்பல் ஆகியவற்றின் மதிப்பீடு. சந்தை கேள்வி, உள்ளீட்டு நிரம்பல். சந்தை கேள்வி என்றால் வெளியிடப்படும் பொருளுக்கோ சேவைக்கோ சந்தையில் எப்படி கேள்வி என்பது தொடர்பாக ஏற்கனவே சாத்தியவள ஆய்வில் செய்ததை இப்போது டோனர் செய்கிறார், அவ்வளவு சரிதானே. உள்ளீட்டு நிரம்பல் என்றால் தொடர்ச்சியாக உற்பத்திக்கு வேண்டிய உள்ளீடுகள் வளங்கள் கிடைக்குமா, அந்த விடயத்தை பார்க்குறேன். சந்தை கேள்வி, உள்ளீட்டு நிரம்பல் ஆகியவற்றின் மதிப்பீடு. தொழில்நுட்ப மதிப்பீடு, நிறுவன நிர்வாக மதிப்பீடு, நிச்சயமற்ற தன்மை பற்றிய மதிப்பீடு, சுற்றுச்சூழல் பற்றிய மதிப்பீடு, சமூக பண்பாட்டு மதிப்பீடு போன்ற மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும். இங்க மிக முக்கியமான விடயத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கிறோம். சரி, இப்ப இந்த நாலாவது கேள்வியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. கருத்திட்ட மதிப்பீட்டில், கருத்திட்ட முன் மதிப்பீடு அல்லது கருத்திட்ட தரங்கணிப்பில் உள்ளடங்கும் மதிப்பீடுகள் அல்லது கருத்திட்ட தரங்கணிப்பின் பிரதானமான கூறுகள், பிரதானமான அம்சங்கள் இப்படி என்று கேட்கப்பட்டால் 8 வகையான மதிப்பீடுகள். ஒன்று செலவு நலன் மதிப்பீடு, நீங்க டேஷ் பண்ணி போட்டு நிதி சார்ந்த மதிப்பீடு, பொருளாதார மதிப்பீடு என்று சொல்லி எழுதலாம். அந்த ரெண்டையும் தனித்தனியாக எழுதலாம், ஆனால் நாங்கள் ஒன்றாக செலவு நலன் மதிப்பீடு என்று எழுதலாம். அது சமூக நலன் சார்ந்த மதிப்பீடு, சந்தை கேள்வி உள்ளீட்டு நிரம்பல் சார் மதிப்பீடு, தொழில்நுட்ப மதிப்பீடு, நிறுவன நிர்வாக மதிப்பீடு, நிச்சயமற்ற தன்மை பற்றிய மதிப்பீடு, சுற்றுச்சூழல் பற்றிய மதிப்பீடு, சமூக பண்பாட்டு மதிப்பீடு.
இதுல நிதி சார்ந்த மதிப்பீடு தொடர்பில் நாங்கள் கொஞ்சம் பேசும். நிதி சார்ந்த மதிப்பீடு என்றால் என்ன என்கிறதை பற்றி நாங்கள் பார்க்கோம். இப்போ நிதி சார்ந்த மதிப்பீடு மற்றும் பொருளாதாரம் சார்ந்த மதிப்பீடு. இந்த நிதி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த மதிப்பீடுகளினால ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுகிறது. நிதியியல் பகுப்பாய்வு என்கிறது, நிதி சார்ந்த மதிப்பீடு என்பது வணிக ரீதியான வாழ்தகவினை அல்லது ஒப்பேறு நிலையினை, வயபிலிட்டி என்று சொல்லி வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நிதி சார்ந்த பகுப்பாய்வு என்பது வணிக ரீதியான ஒப்பேறுந்தன்மையினை மதிப்பீடு செய்கிறது. இது உரிமையாளர் அல்லது முயற்சியாளர், அதாவது நிதி முதலீடு செய்பவருடைய தரப்பிலிருந்து அதற்கான வாய்ப்பு அல்லது நிகழ்தகவை பரிசோதிப்பதாக இருக்கும். வெற்றிக்கான வாய்ப்பு, நிகழ்தகவு, அதாவது வணிக ரீதியான வாழ்தகவிற்கான வணிக ரீதியான ஒப்பேறும் தன்மைக்குரிய மதிப்பீடு ஒன்றாக இது அமையும். இது ஒரு கருத்திட்டத்தினுடைய வெற்றி அளிப்பதற்கான நிகழ்தகவினை அதன் உரிமையாளருடைய நோக்கிலிருந்து அல்லது முயற்சியாளருடைய நோக்கிலிருந்து பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் நிதி சார்ந்த பகுப்பாய்வு என்பது. இங்கு நிதி சார்ந்த பகுப்பாய்வு என்று சொல்லப்படுவது, அவர் தன்னுடைய முதலீட்டுக்கு ஏற்ற விதமாக அதிலிருந்து வருமானத்தினை பெற்றுக்கொள்ள முடியுமா, போதுமான அளவுக்கு நிதி ஈட்டத்துக்கு ஏற்ற விதமாக தன்னுடைய வருமான பெருகை, ரெவென்யூ அப்படி இருக்குமா என்று சொல்லி பார்க்கலாம். அதாவது அதற்குரிய செயற்படுத்துதல் மற்றும் முகாமைத்துவ செலவினங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அதற்கு மேலதிகமாக முதலீட்டு செலவினை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது பற்றிய ஒரு பகுப்பாய்வாக இது இருக்கும். நிதி பற்றிய பகுப்பாய்வு என்பது, இது யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்க போறீங்க? உரிமையாளர் அல்லது முயற்சியாளருடைய தரப்பில் இருந்து பார்க்கப்படுகிற கருத்திட்டத்தினுடைய வாழ்தகவு அல்லது ஒப்புகிற நிலை பற்றிய அதனுடைய நிகழ்தகவை பார்ப்பதாக இருக்கும். இது வணிக ரீதியான ஒப்புகரும் தன்மை, வியாபார ரீதியான ஒப்புகரும் தன்மை பற்றிய ஒரு பகுப்பாய்வாக இருக்கும். இதனுடைய நோக்கம், குறித்த கருத்திட்டமானது ONM என்றது ஆபரேஷனல் அண்ட் மேனேஜ்மெண்ட், சரிதானே? அதாவது அதனை செயற்படுத்துவதற்கும் முகாமை செய்வதற்கும் ஏற்படக்கூடிய செலவுகளினை தாண்டி முதலீடு செய்யப்பட்ட தொகையினை வருமானத்தின் ஊடாக அதை பெற்றுத்தருமா என்பது தொடர்பான ஒரு பகுப்பாய்வாக இருக்கும். முதலீட்டினை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா, முதலீட்டுக்கு ஏற்ற வருமானம் செலவுகளை தாண்டி கிடைக்குமா என்பது தொடர்பாக பார்க்கிற ஒரு விடயமாக இருக்கும். இது ஆராய்கின்ற கூறுகள், எந்தெந்த விதமான கூறுகளை இது ஆராய்கிறது என்று பார்க்கிற போது, நிதி சார்ந்த செயலாற்றுகை, அதாவது லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது நிகழ்வு, நிதி செயலாற்றுகை. நிதி செயலாற்றுகை என்பது லாபம் உழைக்கும் தன்மை, லாபம் உழைக்கும் தன்மைக்கான வாய்ப்பினை அளவீடு செய்கிறது. போதுமான வருமானத்தை அது உருவாக்கி கொள்ளுமா, குறித்த கருத்திட்டத்தினால போதுமான வருமானத்தை உருவாக்கி கொள்ள முடியுமா, செயற்படுத்தல் மற்றும் முகாமைத்துவ செலவுகள் உட்பட அனைத்து செலவுகளையும் கிடைக்கின்ற வருமானத்திலிருந்து ஈடு செய்து கொள்ள முடியுமா, இங்கு செய்யப்படுகிற செலவு செயல்திறன் உள்ளதாக வினைத்திறன் உடையதாக இருக்குமா, முதலீடு செய்யப்படுகிற தொகை செயல்திறன் உள்ளதாக வினைத்திறன் உள்ளதாக இருக்குமா, நிதியியல் ரீதியாக உறுதியான தன்மை நிலையான தன்மை ஒன்று காணப்படுமா, போட்ட முதல் தப்பி பிழைக்குமா,
சரியா? அதாவது கடைசியா இந்த கருத்திட்டம் நிறைவடைகிற போது ஆஹ், பிரயோகிக்கப்பட்ட முதல் அல்லது இங்க முதலிடப்பட்ட தொகை மீள பெற்றுக்கொள்ளப்பட முடியுமா, அதனால லாபம் சார்ந்த தன்மை என்று சொல்லி நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம். இப்போ இன்றைய முதலீட்டுக்காக அவர்கள் தியாகம் செய்கின்ற அவருடைய சேமிப்பு அல்லது நுகர்வு என்பதை தாண்டி போதிய லாபத்தை வருங்காலத்தில் ஈட்டக்கூடியதாக கருத்திட்டங்கள் காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது முதலீட்டாளர்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆகவே அவர்கள் தீர்மானம் எடுக்கும் போது முதலீடு செய்பவர்கள் வருங்காலத்தில் ஈட்டக்கூடிய வருமானத்தினுடைய தன்மையினை கருத்தில் கொண்டு அந்த வருமானத்தினுடைய இன்றைய பெறுமதியை கருத்தில் கொண்டுதான் முதலீடு தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளுகிறார்கள். ஆகவே முதலீட்டுக்கு இங்கே பெரும்பாலும் உடனடியாக லாபம் கிடைக்காது. ஆனால் குறித்த ஒரு சில வருடங்களில் எவ்வளவு தூரம் விரைவாக கருத்திடத்திலிருந்து பலாபலன்களை எதிர்பார்க்கலாம், அந்த பலாபலன்கள் முதலீடு செய்யப்பட்ட தொகையினை அதனுடைய இன்றைய பெறுமதியில், இந்த இன்றைய பெறுமதி என்பதை நான் பிறகு விளங்கப்படுத்துகிறேன். இங்கு செலவுகள் மற்றும் ஏனைய பராமரிப்பு முகாமைத்துவ செலவினங்கள் போன்றவற்றை ஈடு செய்து மேற்கொண்டு தங்களுக்குரிய வருமானத்தை உறுதியான இடப்பட்ட முதலீட்டை மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானத்தை தருமா என்பது தொடர்பான ஒரு ஆய்வாக இது இருக்கும். அடுத்த பொருளாதார பகுப்பாய்வுங்கிறது இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். சரிதானே? அப்ப இந்த நிதி பகுப்பாய்வு எப்படி செய்யப்படுது என்றதையும் கொஞ்சம் பார்ப்போம். நிதி பகுப்பாய்வு இவ்வாறு செய்யப்படுகிறது. எப்படியான விடயங்களை அவர்கள் பகுப்பாய்வு செய்கிறார்கள். நிதி பகுப்பாய்வு என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய கூறுகள் என்னங்கிற 3 விடயம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரிதானே? நிதி பகுப்பாய்வு என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது கூறுகள் என்ன. இப்போ இங்க எப்படி நிதி பகுப்பாய்வு செய்யப்படுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். மதிப்பிடப்பட்ட நிதி செலவு, மதிப்பிடப்பட்ட நிதி செலவு தெரிய வேணும் இந்த பகுப்பாய்வு செய்யறதுக்கு. இப்ப நிதியியல் பகுப்பாய்வு ஒன்று எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது அல்லது நிதியியல் பகுப்பாய்வு ஒன்றை செய்வதற்கு வேண்டிய தகவல்கள் எவை என்பது போல கேட்கப்படுமாக இருந்த இந்த விடயங்கள் நாங்கள் சொல்றோம். ஒன்று மதிப்பிடப்பட்ட நிதியியல் செலவு, முதலீட்டு செலவும் மற்றும் செயற்படுத்தல் முகாமைத்துவ செலவுகள். மதிப்பிடப்பட்ட நிதியியல் லாபம் அல்லது நன்மை. முதலாவது மதிப்பிடப்பட்ட நிதியியல் செலவு, அது முதலீட்டு செலவு தனியாகவும் செயற்படுத்தல் செலவு தனியாகவும் இருக்கும். 2வது மதிப்பிடப்பட்ட நிதி நன்மை. 3 காசு பாய்ச்சல் பகுப்பாய்வு. ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு நிதி பணமாக திரும்பும், அதில் எவ்வளவு செலவு போகும், அவ்வளவு தேறியது, அது தேறிய காசு பாய்ச்சல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப காசு பாய்ச்சல் பகுப்பாய்வு. கருத்திட்டத்தினுடைய காலப்பகுதி, ப்ரொஜெக்டினுடைய லைஃப், அந்த கருத்திட்டத்தினுடைய வாழ்க்கை காலம். அடுத்தது நிதியின ஏற்படுகிற நன்மையும் நிதி செலவினத்தையும் ஒப்பீடு செய்து ஆய்வு செய்து, அதாவது பொருத்திக் கொள்ளவும், நிதி செலவினையும் நிதிகள் ரீதியாக ஏற்படுகிற நன்மைகளையும் பொருத்தி பார்த்து பணத்தின் இன்றைய பெறுமதிக்கு அதை மதிப்பீடு செய்து. இந்த பணத்தினுடைய இன்றைய பெறுமதி எங்க தொடர்ந்து பேசப்படுகிறதால நான் அந்த விடயத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்தின. இது முடிய பணத்தினுடைய இன்றைய பெறுமதியை மதிப்பீடு செய்து, அதுபோல தேறிய இன்றைய பெறுமதி, நிதியியல் ரீதியான மீள் திரும்பல், செலவு நன்மை வீதம் போன்ற பகுப்பாய்வு முறைகள் இங்கே இருக்கு. நிதி ரீதியான பகுப்பாய்வு முறைகள் இங்கே இருக்கு. அதாவது என்பிவி என்றது நெட் பிரசன்ட் வேல்யூ என்று சொல்லி சொல்வார்கள், தேறிய இன்றைய பெறுமதி. அதுபோல ஃபினான்சியல் இன்டர்னல் ரிட்டர்னிங் ரேட், நிதியியல் ரீதியான உட்திரும்பல் வீதம்.
அடுத்தது பெனிஃபிட்ஸ் அண்ட் கோஸ்ட் ரேஷியோ, செலவு நன்மை வீதம். பேபேக் பீரியட், எவ்வளவு காலத்தில், அதாவது மீள்திரும்பல் வீதம் அல்லது மீள்திரும்பல் காலம், எவ்வளவு காலத்தில் நிதியை மீள பெற்றுக்கொள்ளலாம் என்கிற இந்த பகுப்பாய்வுகள். அதே போல சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ், அதாவது நிச்சயமற்ற தன்மை, ஆபத்துக்கள் போன்றவை பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். இப்போ இதுக்குள்ள பகுப்பாய்வு செய்யப்படுகின்ற நிதியியல் பகுப்பாய்வு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்று கேட்கப்பட்டால், நிதியியல் பகுப்பாய்வு எவ்வாறு மேற்கொள்ளப்படும்? கீழ்வரும் விடயங்கள் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. நிதியியல் பகுப்பாய்வின் போது கீழ்வரும் விடயங்கள் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. ஒன்று, மதிப்பிடப்பட்ட செலவினம். இது மூலதன செலவினம் மற்றும் தொழிற்படுத்தும் செலவினம். ONM என்றது ஆபரேஷனல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோஸ்ட், அதாவது செயற்படுத்தல் செலவினம். மூலதன செலவினம், செயற்படுத்தல் செலவினம் ஆகிய செலவினங்கள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. நிதியியல் சார்ந்த நன்மைகள் அல்லது அனுகூலங்கள் மதிப்பீடு செய்யப்படும். காசு பாய்ச்சல் பகுப்பாய்வு செய்யப்படுதல். கருத்திட்டத்தினுடைய வாழும் காலம். நிதியியல் சார்ந்த நன்மைகளையும் நிதியியல் முதலீட்டினையும் அல்லது நிதியியல் செலவினையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பகுப்பாய்வு செய்தல். பணத்தின் இன்றைய பெறுமதியை மதிப்பீடு செய்தல். பணத்தினுடைய இன்றைய பெறுமதி, அதாவது எதிர்காலத்தில் பெறப்படுகிற பணத்தினுடைய இன்றைய பெறுமதியில் அதனை கணிப்பீடு செய்தல். அவ்வாறு கணிப்பீடு செய்வதற்காக தேறிய பெறுமதி முறை என்று சொல்லி NPV என்று சொல்றது நெட் பிரசன்ட் வேல்யூ, அதாவது நிகழ்கால தேறிய பெறுமதி. இதுக்கு நல்ல தமிழ் ஒன்று பயன்படுத்துகிற நாங்கள் தேறிய நிகழ்கால பெறுமதி. ஓகே, நெட் பிரசன்ட் வேல்யூ, சரிதானே? அதே போல நிதி சார்ந்த உள்ளக வருவாய் வீதம், ஃபினான்சியல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், FIRR. பெனிஃபிட்ஸ் கோஸ்ட் ரேஷியோ, அதாவது நன்மைக்கும் செலவுக்கும் இடையிலான விகிதம். முதலீட்டை மீளப்பெறும் காலம், பேபேக் பீரியட், முதலீட்டை மீளப்பெறும் காலம். மற்றும் உணர்திறன் வாய்ந்த பகுப்பாய்வுகள், இது நிச்சயமற்ற தன்மை அல்லது ஆபத்து காரணிகள் தொடர்பான பகுப்பாய்வுகள் ஆகியவை மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப இங்க சில வேளைகள்ல தனியாக கேள்வி கேட்கலாம், நிதியியல் தரங்கணிப்புக்கான உத்திகள் எவை என்று சொல். நிதியியல் சார்ந்த மதிப்பீடு, நிதி மதிப்பீட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய உத்திகள் எவை என்று கேட்கப்பட்டால், நீங்க இதில் சொல்ல வேணும் தேறிய இன்றைய பெறுமதி, அதுபோல நிதி சார்ந்த உள்ளக வருவாய் வீதம், ஃபினான்சியல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நிதி சார்ந்த உள்ளக வருவாய் வீதம், செலவு நன்மை விகிதம், அதான் BC ரேஷியோ இருக்கிறது, பெனிஃபிட்ஸ் அண்ட் கோஸ்ட் ரேஷியோ, நன்மை செலவு விகிதம், முதலீட்டை மீளப்பெறும் கால மதிப்பீடு, பேபேக் பீரியட் ஆகிய கணிப்பீடுகள் பயன்படுத்தப்படுவதோடு உணர்திறன் சார்ந்த மதிப்பீடுகளும் மேற்கொள்ளப்படும். ஆபத்துக்கள் அல்லது இடர்கள், நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்பான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லுவோம். இப்போ இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் தொடர்பாக நான் ஒரு தடவை திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ நாங்கள் கருத்திட்ட சக்கரம் என்பதனுடைய 3வது கட்டத்தில் இருக்கிற கருத்திட்ட தரங்கணிப்பு தொடர்பாக, கருத்திட்ட தரங்கணிப்பு என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். 2வது கருத்திட்ட தரங்கணிப்பினுடைய நோக்கங்கள் எவை என்பது சொல்லியிருக்குது. 3வது கருத்திட்ட தரங்கணிப்பு நேர்த்தியானதாக அமைவதற்கு, அதாவது வினைத்திறன் மிகுந்ததாகவும் பக்கச்சார்பற்ற நடுநிலைமையானதாக
அமைவதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன என்று பார்த்திருக்கிறோம். நான்காவது, கருத்திட்ட மதிப்பீட்டில் உள்ளடங்குகின்ற கூறுகள் அல்லது கருத்திட்ட மதிப்பீட்டில் உள்ளடங்குகின்ற மதிப்பீட்டு வகைகள் எவை என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். ஐந்தாவது, அந்த மதிப்பீடுகளில் ஒன்றாக செலவு நன்மை மதிப்பீடு அல்லது செலவு நலன் மதிப்பீட்டில் இரண்டு முக்கியமான மதிப்பீடுகள் இருக்கிறது. ஒன்று நிதி சார்ந்த மதிப்பீடு, இரண்டாவது பொருளாதாரம் சார்ந்த மதிப்பீடு. நாங்கள் நிதி சார்ந்த மதிப்பீடு தொடர்பாக பேசியிருந்த நாங்கள் நிதி சார்ந்த மதிப்பீடு என்பது நிதி மற்றும் பொருளாதார மதிப்பீடுகளில் நிதி சார்ந்த மதிப்பீடு என்பதற்கான வரைவிலக்கணம், நிதி சார்ந்த மதிப்பீடு என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லியிருந்த நாங்கள் இது நிதியியல் ரீதியான பகுப்பாய்வாகும். அதாவது ஒரு கருத்திட்டத்தினுடைய வணிக ரீதியான ஒப்பேறும் தன்மை அல்லது வாழ்தகவு தொடர்பிலான வணிக ரீதியான பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடாக இருக்கும். ஒரு கருத்திட்டத்தினை அதனுடைய ஒப்பேறுவதற்கான நிகழ்தகவு தொடர்பாக அதன் உரிமையாளர் அல்லது முயற்சியாளர் உடைய தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆய்வாக இது இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்பது ஒரு கருத்திட்டம் போதிய அளவு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா, மேற்கொள்ளப்படுகிற நிதி ஈட்டத்திற்கு அல்லது எதிர்நோக்குகின்ற நிதி ஈட்டத்திற்கு ஏற்ற வகையிலான போதிய அளவிலான வருமானத்தினை ஈட்டி கொடுக்குமா, கிடைக்கக்கூடிய காசு பாய்ச்சல் என்பது நிர்வாக முகாமைத்துவ செலவினங்களை ஈடு செய்து மேலதிகமாக முதலீட்டினை திரும்ப பெறுவதற்கானதாக அமையுமா என்பது தொடர்பாக மதிப்பீடு செய்வது இதனுடைய நோக்கமாக இருக்கும். இதனுடைய பிரதானமான அம்சங்களாக இங்கு பார்க்கப்படுவது நிதி சார்ந்த பகுப்பாய்வு அல்லது தரங்கணிப்பினுடைய பிரதானமான அம்சங்கள் என்று பார்க்கப்படுவது ஒன்று, நிதியியல் செயலாற்றுக, போதுமான வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வல்லமை, செலவினை மீளப்பெறுகின்ற வல்லமை, அதாவது நிர்வாக முகாமைத்துவ செலவுகள் உள்ளடங்கலாக கருத்திட்டத்துக்கு மேற்கொள்ளப்பட இருக்கின்ற செலவுகளை கருத்திட்டத்தில் இருந்தே மீளப்பெறக்கூடியதாக இருக்குமா, கருத்திட்டத்தின் மீது மேற்கொள்ளப்படுகிற செலவினங்கள் செயற்திறன் மிக்கதாக இருப்பது, அதாவது கருத்திட்டத்தின் செலவின் செயற்திறன் வாய்ந்த தன்மை, நிதியியல் சார்ந்த நிலைவேறான தன்மை, கருத்திட்டம் நிறைவடைகின்ற போது அதனுடைய வாழ்தகவுக்கான கேப்பபிலிட்டின்னு சொல்லுவோம், அதுக்கான ஒரு இயலும் தன்மை ஒன்றை கொண்டிருக்குமா, கருத்திட்டத்தினுடைய நிறைவு காலப்பகுதி வரையில அதனுடைய இயலும் தன்மையை அது கொண்டதாக இருக்குமா என்கிற கூறுகள் தான் இங்கே ஆராயப்படுகிற கூறுகள். நிதியியல் சார்ந்த செயலாற்றுக, போதிய வருமானத்தை உழைக்கக்கூடிய அதனுடைய இயலும் தன்மை, செலவினத்தை அனைத்து செலவுகளையும் ஈடு செய்யக்கூடிய தன்மை, மேற்கொள்ளப்படுகிற செலவு பயனுறுதி மிக்கதாக இருக்குமா, நிதியியல் நிலைவேறான தன்மையை கொண்டிருக்குமா, கருத்திட்டம் நிறைவு செய்யப்பட்ட பின்னர் அதனுடைய வாழ்தகவுக்கான நின்று நிலைப்பதற்கான தன்மை ஆகிய விடயங்களை இது உள்ளடக்கியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்த நாங்கள் நிதியியல் பகுப்பாய்வு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது. நிதியியல் பகுப்பாய்வு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? ஒன்று, மதிப்பிடப்பட்ட நிதியியல் செலவுகள். இந்த விடயங்களை கொண்டுதான் பகுப்பாய்வு செய்ய போறோம். மதிப்பிடப்பட்ட நிதியியல் செலவுகள், முதலீட்டு செலவும் மற்றும் செயற்படுத்துதல் முகாமைத்துவ செலவினங்களும். இரண்டாவது, மதிப்பிடப்பட்ட நிதியியல் நன்மைகள் அல்லது வருமானங்கள், காசுப்பாய்ச்சல் தொடர்பான பகுப்பாய்வு, கருத்திட்டத்தினுடைய வாழ்வு காலம்,
நிதியியல் நன்மைகளையும் நிதியியல் செலவினங்களையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கின்ற தன்மை, கழிவீடு செய்யப்பட்ட பணத்தினுடைய இன்றைய பெறுமதி, இவற்றுக்கான மதிப்பீட்டு முறைமைகளை பயன்படுத்திக் கொள்ளுதல், தேறிய இன்றைய பெறுமதி, நிதியின் உள்ளக திரும்பல் வீதம், செலவு நன்மை வீதம், முதலீட்டை திரும்ப பெறுகின்ற வீதம் போன்ற அளவீட்டு முறைகளை பயன்படுத்திக் கொள்வது மற்றும் உணர்திறன் மிக்க பகுப்பாய்வினை மேற்கொள்வது, சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ் என்று சொல்கிறது. அதாவது ஆபத்து அல்லது நிச்சயமற்ற தன்மை தொடர்பான பகுப்பாய்வுகளை மேற்கொள்வது. அடுத்த ஒரு கேள்வி இதுக்குள்ள பார்த்த நாங்கள், நிதியியல் பகுப்பாய்வு மேற்கொள்ளப்படுகின்ற முறைகள் எவை? தேறிய நிகழ்கால பெறுமதி, அதுதான் என்பிவி என்று சொல்லுகிறது, நெட் பிரசன்ட் வேல்யூ, தேறிய நிகழ்கால பெறுமதி, நிதி உள்ளக வருவாய் வீதம், ஃபினான்சியல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், செலவு நன்மை விகிதம், முதலீட்டை மீளப் பெறுகின்ற காலம், பேபேக் பீரியட், இன்னும் ஒன்று இருக்கிறது ஏஆர்ஆர் என்று சொல்லுகிறது, கணக்கீட்டு வருவாய் வீதம், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஏஆர்ஆர். இங்கு எஃப்ஐஆர்ஆர் என்று சொல்லப்பட்டது போல ஏஆர்ஆர் என்று சொல்லி ஒன்றுக்கு, அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இது செய்யப்பட்டது. சரிதானே? இப்போ நான் இதில் திரும்ப திரும்ப இந்த பணத்தினுடைய இன்றைய பெறுமதி, பணத்தினுடைய இன்றைய பெறுமதி அப்படி என்று சொல்லுகிறதே எளிமையாக சொல்லுகிறேன். இப்போ நான் சொல்லுகிறது ஒரு கோட்பாடு ரீதியான மிக துல்லியமான விளக்கம் அல்ல, நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அடிப்படையில் நான் சொல்லுவேன். இப்போ 2026ஆம் ஆண்டுல ஒருவர் 10 மில்லியன் ரூபாவை முதலீடு செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். சரிதானே? 10 மில்லியன் ரூபாவை அவர் முதலீடு செய்கிறார் என்று வைத்துக் கொண்டால், இந்த 10 மில்லியன் ரூபாவை அவர் திரும்ப பெறுகிற போது இந்த பெறுமதி வேறுபடும். சரிதானே? இப்போது 400,000 ரூபாய் தங்கம் விற்குது என்று வைத்துக் கொள்வோம். இப்போ 400,000 ரூபாய், 4 லட்சம் ரூபாய் தங்கம் விற்கிறது. தங்கத்திட்ட பெறுமதி இப்படி இருக்கு. இவர் இந்த நேரத்தில் ஒரு 10 மில்லியன் ரூபாவை முதலிடுறார். 10 மில்லியன் என்ற ஒரு ப்ரொஜெக்டே இல்லை, சரி நாங்கள் கூட சொல்லுவோமே 100 மில்லியன் என்று வச்சுக்கொள்வோம். 10 கோடி ரூபாய், 100 மில்லியன் ஒரு ப்ரொஜெக்டில் மதிப்பிடுது, முதலீடு செய்துட்டால் அடுத்த ஆண்டு 2027ஆம் ஆண்டு இவருக்கு அந்த ப்ரொஜெக்டில் இருந்து ஒரு 2 மில்லியன் ரூபாய் கிடைக்குது என்று வச்சுக்கொள்வோமே. 2 மில்லியன் ரூபாய் கிடைக்குது. இப்போ 2 மில்லியன் நாங்கள் சாதாரணமாக 20 லட்சம் என்று சொல்கிறோம். 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அப்போ 100 மில்லியனில் அவருக்கு 2027ஆம் ஆண்டு 2 மில்லியன், இது கொஞ்சம் ஆக குறைவாக, சரி பரவாயில்ல சும்மா வச்சுக்கொள்வோம், 2 மில்லியன் அவருக்கு கிடைக்கும். 2027ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை 500,000 மாறிடுது, 5 லட்சமா மாறிடுது. சரியா? இப்போ இதைத்தான் நாங்கள் இன்றைய பெறுமதிக்கு கணிப்பீடு செய்து பார்த்தமாக இருந்தால், 2026 அவர்கிட்ட 2 மில்லியன் ரூபாய் இருந்திருக்குமாக இருந்தால் அவர் 20 லட்சம் ரூபாவுக்கு, அதான் 2 மில்லியன், அவர் 5 பவுன் வாங்கியிருப்பார். 5 பவுன் வாங்கியிருப்பார். 2027ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாவுக்கு வந்துடுது, அவருக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இப்போது அவர் 4 பவுன் தான் வாங்க, 5 லட்சம் ரூபாய் பவுன். ஆகவே 2027ஆம் ஆண்டு அவருக்கு கிடைக்கிற 20 லட்சம் ரூபாய் என்பது நெட் பிரசன்ட் வேல்யூவில், இன்றைய பெறுமதியில அது 16 லட்சம் ரூபாவுக்கு தான் சமம். விளங்குதா சொல்றது? இப்ப அவர் 100 மில்லியனை முதலீடு செய்து, 100 மில்லியன் அது நீண்ட காலம் சொல்ல, நான் சரி வசதிக்காக 10 மில்லியன் வச்சுக்கொள்றேன். 10 மில்லியன் ரூபாவை முதலீடு செய்து அடுத்த ஆண்டு 2 மில்லியன் ரூபாய் கிடைக்குது என்று சொல்லி சொன்னால்,
அவர் இன்றைய பெறுமதியிலே அவருக்கு எவ்வளவு கிடைக்குது என்றால் நாங்கள் ஏற்படக்கூடிய விலை அதிகரிப்புகள் எல்லாத்தையும் கணக்கில் பண்ணி பார்க்கணும். இப்போ 4 லட்சம் ரூபாய் பவுனின் விலை, அவருக்கு வார வருஷம் 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது என்றால் 2 மில்லியன் ரூபாய் கிடைக்குது என்றால் வார வருஷம் பவுன் 5 லட்சம் ரூபாய் விற்குமாக இருந்தால் அவர் 4 பவுனுக்குரிய காசு தான் அவருக்கு கிடைக்கும். அதை இந்த வருஷத்துக்கு கல்குலேட் பண்ணோம் என்றால் 4 பவுன் பாகைகளில் 16 லட்சம் ரூபாய். அப்போ 2027ஆம் ஆண்டு கிடைக்கிற 20 லட்சம் ரூபாய் இன்றைய பணப்பெறுமதியில், அதாவது டிஸ்கவுண்டிங் ரேட்டில் டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது 16 லட்சமாகத்தான் இருக்கும். அதே போல் சில வேளைவருக்கு இப்போ 2027ஆம் ஆண்டில் ஒரு 25 லட்சம் ரூபாய் இந்த ப்ராஜெக்டில் இருந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கொள்ளும். 25 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்டில் இருந்து கிடைக்குது. 2027 தங்கத்தின் விலை மாறையில் 5 லட்சம் ரூபாவாகவே இருக்கு. அப்போ அவர் 5 பவுன் வாங்கலாம். 2027 5 பவுன் வாங்கலாம். அதை கொண்டு வந்து 2028 25 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைக்குது, எல்லாம் செலவுகள் எல்லாம் கழிச்சு. சரி, அப்போ அவர் அதை பார்க்குறாரு 5 பவுன் வாங்கக்கூடிய இருக்கு. 5 பவுனுடைய 2026ஆம் ஆண்டு பெறுமதி எவ்வளவு? 20 லட்சம் ரூபாய். 4 லட்சம் தானே ஒரு பவுன் பெறுமதி. ஆகவே 2028ஆம் ஆண்டில் கிடைக்கிற 25 லட்சம் ரூபாவினுடைய 2.5 மில்லியனுடைய நெட் ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது 2 மில்லியனாக இருக்கும். சரி, அப்போ எதிர்காலத்தில் கிடைக்க போகிற பணத்தினுடைய பெறுமதியை, எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பணத்தினை நிகழ்காலத்தின் பெறுமதியாக கணிப்பீடு செய்து மதிப்பிடுகிற ஒரு முறை தான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஒன்றை கொடுப்பார்கள். அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது, நாங்கள் அதை பிறகு பார்ப்போம். சரிதானே? நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இப்போ தேறிய நிகழ்கால பெறுமதி என்று சொல்லுவது ஒரு கருத்திட்ட முதலீட்டினால உருவாகிற எதிர்கால பண உட்பாய்ச்சலை நிகழ்கால பெறுமதியில் மதிப்பீடு செய்வதாக இருக்கும். தேறிய நிகழ்கால பெறுமதி என்பது என்பிவி, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ என்று சொல்லுகிறது. ஒரு கருத்திட்ட முதலீட்டில் இருந்து உருவாகின்ற எதிர்கால பணப்பாய்ச்சலின் பெறுமதியை நிகழ்காலம், அதாவது தற்போது முதலீடு செய்யப்படும் கால பெறுமதியாக மாற்றி கணிப்பீடு செய்கிறதாக இருக்கும். எதிர்கால தேறிய பண உட்பாய்ச்சல், செலவுகள் எல்லாம் கழித்து தேறிய பண உட்பாய்ச்சலின் நிகழ்கால பெறுமதி. எதிர்கால தேறிய பண உட்பாய்ச்சலின் நிகழ்கால பெறுமதி தான் தேறிய நிகழ்கால பெறுமதி என்று நாங்கள் சொல்றோம். விளங்குது தானே சொல்றோம்? எதிர்காலத்தில் எல்லா ஒவ்வொரு வருஷமும் செலவுகள் கழிச்சு போட்டு மிச்சமாக வர காசு இப்போ இருக்கிற காசுக்கு எவ்வளவுக்கு அது சமன் என்று பார்க்குறோம். நான் உங்களை முதல் சொல்லி தந்திருந்தேன், இப்போ 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஆனால் அது 20 லட்சம் ரூபாய் இப்போ இருக்கிற 16 லட்சத்துக்கு தான் சமன். சாதாரணமாக வச்சுக்கொள்வோமே, இப்போ அரிசி 100 ரூபா விற்கிது. சும்மா கதைக்கு சொல்கிறேன், எங்கே விற்கிதுன்னு எனக்கு கூட சரி 250 ரூபா விற்கிது. அரிசி 250 ரூபா விற்கிது. சரி, ஒரு ஆளுக்கு நாங்கள் 2000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். அவர் 8 கிலோ அரிசி வாங்குறார். 2000 ரூபா சம்பளம் கொடுத்தா 8 கிலோ அரிசி வாங்குறார். அப்போ 2000 ரூபாயினுடைய இன்றைய பெறுமதியை இப்படி வச்சுக்கணும். அடுத்த வருஷம் அவருக்கு நாங்கள் 2400 ரூபா சம்பளம் கொடுக்கும். ஆனால் அரிசியின் விலை 400 ரூபாவா மாறிடுது. அவர் 6 கிலோ அரிசி தான் வாங்குறார். அடுத்த வருஷம் நாங்கள் கொடுக்குற 2400 ரூபா நெட் ப்ரெசன்ட் வேல்யூவில் 1500 ரூபாய்க்கு வரும். ஏன் இப்போ 6 கிலோ அரிசியின் விலை எவ்வளவு? 1500 ரூபா. ஆகவே வார வருஷத்து 2026ஆம் ஆண்டினுடைய 2400 ரூபாய் என்பது 2025ஆம் ஆண்டில் 1500 ரூபாவுக்கு தான் சமன். இதுதான் அந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. சரிதானே? அப்போ இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூவை கணிக்கக்குள்ள முதலீடு செய்யப்பட்ட தொகையிலும் பார்க்க, முதலீடு செய்யப்பட்டது இப்போது தானே முதலீடுகிறோம்.
அதற்கு கன்வெர்ட் பண்ணி நாங்கள் எதிர்காலத்து வருமானத்தை மாற்றி பார்க்கல அந்த தொகையிலும் பார்க்க அதிகமாக நெட் பிரசன்ட் வேல்யூ கிடைக்குமாக இருந்தால் கிடைக்கிற வருமானத்தின் நெட் பிரசன்ட் வேல்யூ அதை விட அதிகமாக இருந்தால் நாங்கள் அதை சொல்றது பாசிட்டிவ் நெட் பிரசன்ட் வேல்யூ, நேர்கணிய தேறிய நிகழ்கால பெறுமதி. நேர்கணிய தேறிய நிகழ்கால பெறுமதி அதாவது இப்போ நாங்கள் 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறோம், முதலீடு செய்கிறோம், எதிர்காலத்தில் கிடைக்க போற பணம் இப்போதைய 20 லட்சத்திலம்பாக கூடிய ஒரு பெறுமதியாக இருந்தால் தேறிய நிகழ்கால பெறுமதி நேர்கணியமானது பாசிட்டிவ் என்பிவி என்று முடிவுக்கு வரும். சில வேளைகளில் கால்குலேட் பண்ணிங்க சாதாரணமாக கிடைக்கிற காசின் பெறுமதி கூடவாக இருக்கும். 20 லட்சம் முதலிட்டு 25 லட்சம் வரும். ஆனால் நிகழ்கால பெறுமதியை பார்க்கக்குள்ள இதை விட குறைவாக இருந்தால் அது எதிர்கணிய தேறிய நிகழ்கால பெறுமதி என்று சொல்லப்படும். நெகட்டிவ் நெட் பிரசன்ட் வேல்யூ. சில வேளைகளில் ரெண்டும் சமனாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காசுக்கு எவ்வளவு தங்கம் வாங்கலாமோ எதிர்காலத்தில் ப்ரொஜெக்ட் முடிஞ்சு வந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வாங்குகிற போது அதே அளவு தான் வாங்கலாம். இப்போது 10 தங்க பவுன்கள் வாங்கலாம்னா அப்போவும் 10 தான் வாங்கலாம் என்றால் இங்கே நாங்கள் சொல்கிற பூச்சிய தேறிய நிகழ்கால பெறுமதி, 0 நெட் பிரசன்ட் வேல்யூ. இப்போ இங்கே தேறிய நிகழ்கால பெறுமதி என்பது 3 விதமானதாக அமையலாம். சரிதானே? ஒன்று நேர்கணிய தேறிய நிகழ்கால பெறுமதி, இரண்டாவது எதிர்கணிய தேறிய நிகழ்கால பெறுமதி, மூன்றாவது பூச்சிய தேறிய நிகழ்கால பெறுமதி. இப்போ இங்க நேர்கணியமாக இருந்தால் முதலீடு லாபகரமானது, அதாவது நிகழ்கால பெறுமதியிலம்பாக கூடுதலான ஒரு பெறுமதி சாதகமான பெறுமதியாக இருக்கும். முதலீட்டுக்கான தீர்மானம் சாதகமாக எடுக்கப்படும். முதலீடு மேற்கொள்வது ஏனைய பகுப்பாய்வுகள் மாற்றலாம், அது வேறு. ஆனால் இந்த பகுப்பாய்வினுடைய தீர்மானம் முதலீட்டை மேற்கொள்வதற்கு வாய்ப்பானதாக இருக்கும். எதிர்கணிய தேறிய நிகழ்கால பெறுமதி என்றால் அது முதலீட்டுக்கான தீர்மானத்தை பாதகமாக பாதிக்கும். அதாவது அதுக்கான தீர்மானத்தை முதலீடு செய்வதில்லை என்று எடுக்கிற விதமாக கொண்டு வரும். பூச்சிய தேறிய நிகழ்கால பெறுமதி என்பது ஏனைய பகுப்பாய்வுகளுக்குள்ளால அது சில வேளை மேற்கொள்ளப்படலாம். எல்லா செலவுகளும் தாண்டி போட்ட காசு மாறாம எங்களுக்கு கிடைக்க போகுது என்று சொல்லி சொன்னால் இப்ப இருக்கிற இந்த காசுக்கு நீங்கள் என்ன ஒரு சொத்தை கொள்வனவு செய்ய முடியுமோ அதே சொத்தை கருத்திட்டத்தின் முடிவிலேயும் உங்களால் வாங்க முடியும். அதை விட கருத்திட்டம் அதுக்குரிய ரன்னிங் கோஸ்ட் சேலரி அந்த அதெல்லாம் வரத்தானே போகுது. அங்கே இருக்கக்கூடிய முகாமையாளர்களுக்கான சம்பளம், எம்டிக்குரிய சம்பளம் என்று சொல்லி அப்போ அவருக்குரிய அந்த தொழில் வருமானமும் கொண்டு வந்து கொண்டு அதை உழைப்புக்கேற்ற ஊதியமும் பெறப்போகுது. லாபம் என்பது முதலீட்டு லாபம் என்பது முதலீட்டுக்கு சமமான பெறுமதி. நான் சொல்றது எழுத்துல சமமான பெறுமதி அல்ல, உண்மை பெறுமதியில சமமானதான். சரிதானே? இப்ப 5 லட்சம் ரூபா போடுகிறார், பொருளின் சராசரி விலை 100 ரூபா. எதிர்காலத்தில் அவருக்கு 10 லட்சம் வருகிறது, அப்போது பொருளின் சராசரி விலை 200 என்றால் இப்ப ரெண்டின் பெறுமதியும் ஒன்று. இப்ப இருக்கிற 5 லட்சமும் அப்போது இருக்கிற 10 லட்சமும் ஒன்றுக்கொன்று சமம். அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்லுகிற பூச்சிய தேறிய நிகழ்கால பெறுமதி. இது ஏனைய காரணிகளினுடைய தன்மை அடிப்படையாக கொண்டு முதலீட்டுக்கு சாதகமான தீர்மானம் கொண்டு கொடுக்க முடியும். சரியா? கொஞ்சம் கடினமான பகுதியை பேசி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இதுக்குரிய காட்சிப்படுத்தல்களை செய்ய இல்லை. நான் அடுத்த சேலமரில் உங்களுக்கு இது தொடர்பான ஒரு அட்டவணை ஒன்றை காட்டி ஒரு சாம்பிள் ஒன்றை காட்டி கதைக்கிறது இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை கேள்வி. சரிதானே? இந்த பகுப்பாய்வில் நிதி சார்ந்த பகுப்பாய்வும் பொருளாதாரம் சார்ந்த பகுப்பாய்வும் அதுக்குரிய பகுப்பாய்வு முறைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதுமானது. சரி, அது கணிப்பிடுகிற முறைகள் தொடர்பில் நான் ஒரு ஸ்லைட் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நான் நினைக்கிறேன் சுவையான சோதிச்சுக்கிறத நீங்கள் அதை பார்த்து ஆர்வம் உள்ளாக்கள் படித்து கொள்ளுங்க. நான் இதை கடினத்தன்மையான ஒரு மட்டத்துக்கு கொண்டு போக விரும்பவில்லை. என்னென்னா ஒரு மட்டா படித்த ஒரு மாதிரி இவி எக்ஸாமை பாஸ் பண்ணி போட வேணும்னு நினைக்கிற ஆக்களுக்கு போட்டு கணக்கு எல்லாம் செய்து அப்படி செய்து கொண்டு போக அதுக்கு அந்த சமன்பாடு சிக்மா சமன்பாடெல்லாம் போட்டு
அப்படி காட்டாத ஒரு மாதிரியான அச்சத்தை உருவாக்கும். இது நமக்கு விளங்காதோ என்கிற தோற்றத்தை கொண்டு வந்தது. சரிதானே? நீங்கள் பிளானிங் எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க என்றால் கேஸ் ஸ்டடி பேப்பருக்கு அது படித்து தான் ஆகணும். அது தவிர்க்க முடியாது. அது கணக்குகள் எல்லாம் செய்து ரெடியாக இருக்கவும் சரி, அப்படியான கேள்விகள் வரும். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு உங்களை சிரமப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பகுப்பாய்வு முறையை ஓரளவுக்கு நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா சரி, நான் ஒவ்வொரு பகுப்பாய்வு முறையையும் அடுத்த சேலமர்வில் விளங்கப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிதானே? என்பிவி என்றா என்ன, ஏஆர்ஆர் என்றா என்ன, எஃப்ஐஆர்ஆர் என்ன, பெனிஃபிட் கோஸ்ட் ரேஷியோ என்றா என்ன, பேபேக் பீரியட் என்றா என்னன்னு சொல்லி அதுக்குரிய உதாரணங்களை தந்து விளங்கப்படுத்தி விடுது. அந்த மதிப்பீட்டு முறைகள் தெரிஞ்சிருந்தாலே போதும். கேட்டால் ஒரு நிதி பகுப்பாய்வு மேற்கொள்ளப்படுகிற முறைகள் என்னன்னு கேட்டால் அந்த முறைகள் எழுதக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு போதுமானது. ஆக கடினமாக பார்க்க வேணாம். இன்றைக்கு நாங்கள் இந்த அளவோட நிறைவு செய்து கொள்வோம். சரிதானே? எல்லா வேளைகள்லையும் மிக சாதகமான ஒரு நேர அட்டவணை வராது. மிக சாதகமாகவும் கொஞ்சம் நெருக்கடி மிக்கதாகவும் இருக்கும். நான் சொன்ன நேரத்துக்கு சொல்லி சொன்ன நேரத்துக்கு இன்றைக்கு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னும் ஒரு சேலமருவில் இதனெல்லாம் மகிழ்வான பொழுதொன்றில் சந்திக்க வேணும் என்கிற பிரார்த்தனைகளோடு எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.